our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 3:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் கேடகமும் மகிமையும் உங்கள் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். இக்கட்டுகளின் மத்தியிலும் அவரது நாமத்தை நம்பும்போது தெய்வீக பாதுகாப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனும் கிடைக்கும். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் கூறுகிறது போலவே ஆண்டவர் உங்களை சுற்றிலும் கேடகமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமாகும் போது அவர் உங்களை பாதுகாப்பதோடு உங்களுக்கு கனத்தையும் கொடுக்கிறார். அவர் மகா உயரங்களுக்கு உங்களை உயர்த்துவார். ஆம், அவர் உங்களுக்கு மகிமையாக விளங்கி உங்கள் தலையை உயர்த்துவார். தாவீதின் வாழ்க்கையில் அருமையான எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். பெலிஸ்தனுடன் யுத்தம் செய்வதற்கு சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். ஆனால் அவற்றை அணிந்து கொண்டு தாவீதால் நடக்க முடியவில்லை. அவன், நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது என்று கூறினான். ஆகவே அவன் கனமான ஆயுதத்தை வைத்துவிட்டு தன்னுடைய தடியை எடுத்துக்கொண்டு எதிரியுடன் போரிட சென்றான். அவன் யுத்த களத்திற்கு வந்தபோது பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். இளைஞனான தாவீது வந்ததை கண்ட பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீது திடமாக நின்று, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று கூறினான். மேலும், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றும் தாவீது கூறினான். பெலிஸ்தன் தாவீதை தாக்குவதற்கு அவனை நெருங்கிய போது தாவீது தன் பையினுள் கைவிட்டு ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து எதிராளியின் நெற்றியில் படும்படி கல்லை எறிந்தான். கல் பெலிஸ்தனின் மேல் வேகமாக பட்டது. அவன் தரையில் விழுந்தான். தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பெலிஸ்தன் பாதுகாப்புக்கு தன்னுடைய பரிசை பிடிக்கிறவனை சார்ந்திருந்தான். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய நாமத்தையே தனக்கு உண்மையான கேடகமாக கொண்டிருந்தான். அந்த நாமமே தாவீதுக்கு மகிமையாக விளங்கியது. அவனது தலையை உயர்த்தியது. அவன் ஈட்டியுடனும் பட்டயத்துடனும் செல்லாமல்
பயப்படாமல் தேவ பலத்துடன் சென்றான். தேவன் அவனுக்கு வெற்றியை அருளிச் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இவ்வுலகின் போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். இக்கட்டுகளை, வியாதியை, சவால்களை, கடினமான மனிதர்களை, தவறான குற்றச்சாட்டுகளை, அநியாயமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். ஆண்டவரின் நாமமே உங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. உங்களை பாதுகாப்பதற்கு சரீர பிரகாரமான கேடகமோ வாளோ தேவையில்லை. ஆண்டவரின் நாமமே உங்களுக்கு கேடகம். அதுவே உங்களுக்கு மகிமை. அதுவே உங்கள் தலையை உயர்த்தும். இஸ்ரேல் தேசத்தின் ஆச்சரியமான கண்டுபிடிப்பு ஒன்று உள்ளது. இஸ்ரேல் தேசம் முழுவதையும் பாதுகாக்கும் வண்ணம் கண்ணுக்கு தெரியாத மண்டபம் போன்ற அமைப்பு வானில் அமைக்கப்பட்டுள்ளது. சாதாரண கண்களால் அதை பார்க்க இயலாது. ஆனால் எதிரி நாடுகளிலிருந்து ஏவுகணைகள் அல்லது துப்பாக்கி குண்டுகள் இஸ்ரேலை நோக்கி வந்தால் கண்ணுக்கு தெரியாத அந்த மண்டபம் போன்ற அமைப்பு செயல்பட்டு தடுத்துவிடும். அது இஸ்ரேல் தேசத்தை பாதுகாப்பதோடு அதிகாரிகளை எச்சரிக்கவும் செய்கிறது. ஆகவேதான் இஸ்ரேல் தேசம் அதிக பாதுகாப்புடையதாய் விளங்குகிறது. இந்த கண்டுபிடிப்போடு நின்றுவிடாமல் இஸ்ரேல் தேசம் பல விதங்களில் உயர்வாய் திகழ்கிறது. உலகின் சிறந்த விஞ்ஞானிகளில் சிலர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள்தான். சிறந்த கண்டுபிடிப்புகளும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்பட்டவையே. அதிக செழிப்பான நிலங்களை கொண்ட நாடாகவும் அது விளங்குகிறது. அதுபோன்றே ஆண்டவரும் உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு புலப்படாத பாதுகாப்பு மண்டபமாக விளங்குவதாக வாக்கு கொடுக்கிறார். சத்துருவின் தாக்குதல்களிலிருந்து அவர் உங்களை பாதுகாத்து உங்கள் பேருக்கு பெருமையை கொண்டு வருவார். உங்கள் முன்னேற்றத்தை எதுவும் தடுத்து விடாத வண்ணம் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை சுற்றிலும் கேடகமாக இருக்கிறார் என்பதையும் அவர் உங்களை மகா உயரங்களுக்கு உயர்த்துவார் என்பதையும் மறவாதிருங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவோ அல்லது தடுக்கவோ இயலாது. இன்றைக்கு ஆண்டவரின் நாமத்திற்குள் மறைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அன்பானோருக்கும் அதுவே முத்திரையாக விளங்கட்டும். அவரது நாமம் உங்களுக்கு கேடகமாகி உங்களை பாதுகாக்கும். அவரே உங்கள் தலையை உயரமாய் உயர்த்துவார். இன்றைக்கு ஆண்டவரின் நாமம் நம்மேலும் நமக்கு அன்பானோர் மேலும் இருக்கும்படி அதை ஏற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, நீர் எனக்கு கேடகமாகவும் என்னை காக்கிறவராகவும் என்னுடைய பலனாகவும் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே என்னுடைய மகிமையாய் இருக்கிறீர். என்னுடைய தலையை உயர்த்துகிறவரும் என்னை நம்பிக்கையால் நிரப்புகிறவருமாய் இருக்கிறீர். எந்த போராட்டம் எனக்கு வந்தாலும் நான் என்னுடைய சுயபலனை சாராமல் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தையே சார்ந்து கொள்ள உதவும். என்னையும் என் குடும்பத்தினரையும் உம்முடைய அன்பினால் மூடி மறைத்தருளும். உம்முடைய வல்லமை எனக்கு கேடகமாக விளங்க பண்ணும். வாழ்வின் கடினமான தருணங்களில் உம்மை நம்பவும் உம்மை மாத்திரமே பாதுகாவலராக கருதவும் வேண்டிய தைரியத்தை எனக்கு தந்தருளும். எனக்கு அநியாயம் செய்யப்படும் போதும் என் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போதும் தயவாய் எனக்கு வல்லமையான கேடகமாக விளங்குவீராக. என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் உம்முடைய நாமத்தை முத்திரையிடும். இப்போதும் எப்போதும் நீர் என்னுடன் இருக்கிறீர் என்று அறிந்து உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள எனக்கு உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.